சொல்லி அடிப்பாரடி அடிச்சாரு நரத்தி அடிதானடி சொல்லி அடிப்பாரடி அடிச்சாரு நரத்தி அடிதானடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல இஷ்டத்தான் இல்லாம கை நீட்டி கொண்டதில்ல சொல்லி அடிப்பாரடி அடிச்சாரு நரத்தி அடிதானடி சிறுத்த வாழ குறுத்தே இவ இடுப்ப போல இருக்கு செவந்த மாலை பொழுதே இவ சேல போல இருக்கு பேராங்க வீட்டாட பேச்சு உன் பார்வை எங்கேயோ போச்சு வீராப்பு மேரேல ஆச்சு உன் பார்வை எங்கேயோ போச்சு இருக்கும் இடம் போடாச்சு இனியும் தினம் பாராச்சு எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல இஷ்டத்தான் இல்லாம கை நீட்டி கொண்டதில்ல சொல்லி அடிப்பேனடி அடிச்சது நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சது நடத்தி அடிதானடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில் சொல்லி அடிப்பேனடி அடிச்சது நடத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சது நடத்தி அடிதானடி எப்படி நல்ல ஒரு தடவை கை தட்டுங்களே. சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்லி அடிப்பாரடின்னு சொன்னா நீங்க உடனே அடிப்பேனடி 10 தடவை பாடுறீங்க அடிச்சிருவீங்களா? இந்தாம்மா எதையாவது போட்டு கிளப்பி விட்டுறத நான் 3 பேருக்கு தான் உனக்கு சொல்லு இந்த 3 பேருக்கு தான் கைதட்ட சொன்னேன். என்ன பாட்டு பாடுவோம்னு எங்களுக்கே தெரியாது. அதை யோசிச்சு வாசிக்கிறது இருக்க. சரி நடுவர் அவர்களே, இப்ப அந்த காலத்து கவிஞர்கள் எழுதின பாட்டை நான் ஒரு காலம் குறைய சொல்ல மாட்டேன். சொல்லாத அந்த காலத்து கவிஞர்கள் நல்லா தான் பாட்டு எழுதியிருக்காங்க, நல்லா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனா அதையே கொண்டு வந்து எங்க பிள்ளைங்களே நீங்க கேட்க வைக்கணும், எங்க பிள்ளைங்களும் அதே தான் ரசிக்கணும், எங்க பிள்ளைங்களும் அதே வழியில தான் போகணும்னா எப்படிங்க முடியும்? ஏமா எங்க பிள்ளைங்கலாம் அப்புறம் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன யாரோ பெத்த பிள்ளைங்களா? ஏங்க இந்த காலத்து பசங்களை சொல்றேனா கேட்க முடியுமாடா தம்பி? இன்னும் 1 மணி நேரம் தாங்குவான் தெரியும் எனக்கு. அந்த காலத்து பாட்டு பழைய சோறு மாதிரி உடம்புக்கு நல்லதுதான். எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும்? அதானே, ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். வருஷ கணக்கா உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்களா? ஃப்ரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதானே. என்னங்க ஒரு லாஜிக் வேணாமா நடுவர் அவர்களே? உண்மை கரெக்ட்மா, நீ சொல்றது கரெக்ட்மா. பழைய சோறு சாப்பிடுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போனோமோ அன்னைக்கு தான் டாக்டருக்கு நமக்கு ஒரு அக்ரிமெண்டே கையெழுத்தானுச்சு. நடுவர் அவர்களே, இப்ப தம்பி அந்த நடுவுல உட்கார்ந்திருக்கார்ல அவர் விஓ சார், அவர் நல்லா பாத்துக்கங்க ஒரு தடவை. அவர் வந்து இப்ப சொன்னார்ல அந்த காலத்துல வந்து என்னது உழைச்சிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போகும்போது வேர்க்குமா, அப்படி சுட சுட சாதத்தை பார்த்தோன்னே முகமெல்லாம் வேர்க்குமா. இந்த அம்மா வந்து தண்ணி கேட்பாராம். அவர் வந்து இவங்க தாத்தா வந்து தண்ணி கேட்பாராம். அவங்க அப்பா தான் தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். அப்ப முகமெல்லாம் வேர்த்து இருக்குமா, இந்த சேலையை எடுத்து தொடப்பாங்களாம். ஏன் உங்களுக்கு கையங்க அதானே, உங்களுக்கு வெத்தா நீங்க தொடச்சிக்க வேண்டியதானே. சரி அந்த அப்பத்தாவே தொடச்சிட்டு போட்டுங்க, அத கூட நான் விட்டுறேன். என்ன வாடை இருந்திருக்கும் அது கூட விட்டுருவோம் நடுவர் அவர்களே. அப்படி உழைச்சு களைச்சு வரும்போது அந்த அப்பத்தா அந்த சேலையில எடுத்து தொலைச்சாங்களாம். ஒத்துக்கிறேங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த காலத்துல தாத்தா எல்லாம் காலையில 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளில போனாங்க, உழைச்சாங்க. போகும்போது என்ன எடுத்துட்டு போனாங்க? விவசாயத்துக்கு தேவையான களக்கட்டு மம்பட்டி இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. உழைச்சாங்க களைச்சாங்க, வேர்வை வந்துச்சு, அந்த கிளவி தொடச்சுது. ஆமா, இப்ப நீங்க போறீங்க, உங்களுக்கும் வேர்க்குது, நீங்களும் களைச்சுதான் வீட்டுக்கு வர்றீங்க. அது உழைச்சு களைச்சு வந்த வேர்வை அந்த அப்பதான் தொடச்சாங்க. நீ குடிச்சு கொப்பளிச்சு உன் முகரக்கட்டையில நீயே எடுத்துக்கிட்ட. என்ன பக்கம் நீட்டி பேசாத, ஒன்னும் அவர் பக்கம் நீட்டு இல்ல, பொதுவா பேசு. குடிச்சு கொப்பளிச்சு முகரக்கட்டையில துப்பி எடுத்துக்கிட்ட வாந்திய இந்த 2500 ரூபாய் புடவையில தொடச்சா. இந்த சேலை எவ்வளவுமா? இந்த சேலை எவ்வளவுமா?